This is Dr. Ramanan, Phaco Refractive Surgeon, Maxi Vision Eye Hospital, திருச்சி. உங்கள் குழந்தைக்கு ஃபோன் கொடுத்துட்டு நீங்கள் வேற ஏதாவது வேலை பார்க்குறவராக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். மயோப்பியா, தூரப்பார்வை குறைபாடு உள்ள ஒரு குழந்தைக்கு என்னென்ன பிரச்சனை வரும்னா, கண்ணாடி மட்டும் அவங்க போட்டிருக்கிற ப்ராப்ளம் நம்ம நினச்சிட்டு இருப்போம். கண்ணாடி மட்டும் தான் அவங்க வேர் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ ஒரு 20 வயசுலேயே லாசிக் பண்ணிட்டு அந்த கண்ணாடியை ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம நிறைய பேர் அதை புரிஞ்சிருப்போம். அந்த ஒரு பயம் இல்லாமல் இருக்கிறதுனால we used to think மயோப்பியா ஒரு நார்மல் ப்ராப்ளம் அப்படின்னு. பட் லெட் மீ டெல் யூ, மயோப்பியா கம்மியான ஏஜ்ல அதிக பவர்ல வரும்போது கண்ணில் அதோட அனாட்டமியில, அதாவது அதோட ஸ்ட்ரக்சர்லயே நிறைய மாற்றங்கள் வருது. அந்த மாதிரி வர்றதுனால கேட்ராக்ட்னு சொல்றது ரொம்ப ஏர்லியர் ஏஜ்லேயே வரும். யூஸ்வலா கேட்ராக்ட் 60 வயசுல வர்றது 35, 30s, 40ஸ்லயே வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இதோட மட்டும் நிற்காது, கண்ணில் இர்ரிவர்சிபிள் டேமேஜ் காஸ் பண்ற, ப்ரெஷர் அதிகமாகி இர்ரிவர்சிபிள் டேமேஜ் காஸ் பண்ற கிளாக்கோமான்ற கண்டிஷன் ஃபாஸ்டரா வரும். இது இல்லாம நம்ம கண்ணோட அமைப்பே ரொம்ப பெருசா வளர்றதுனால there is a condition called retinal damage. It's called retinal detachment. விழித்திரையில சிதைவு ஏற்பட்டு அந்த விழித்திரையை விலகிறத ரெட்டினல் டிட்டாச்மெண்ட்னு சொல்லுவோம். இந்த கண்டிஷன்ஸ்லாம் டெஃபினட்டா மயோப்பியாவை ஒழுங்கா நம்ம அட்ரஸ் பண்ணல, நம்ம ஒழுங்கான டைம்ல அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணலை அப்படின்னா இதெல்லாம் வேகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மொபைல் ஃபோனை கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் குழந்தைங்களை கெடுக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸ்க்ரீனிங் இன் மயோப்பியா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் இட் ஸ்டார்ட்ஸ் வித் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் இன்டோர் ஆக்டிவிட்டீஸ். தேங்க்யூ.